ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கற்றாழை ஜூஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கற்றாழை ஜூஸ் பார்த்தோன்னா அல்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கற்றாழை ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இந்த கற்றாழை வந்து நான் தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறது எல்லாமே நான் ஸ்பூன் வச்சு வழித்து இதை போட்டிருக்கேன், ஜாரில் போட்டிருக்கேன். என்கிட்ட கொஞ்சமாக இருக்கிறதால மையெழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக மஞ்சிரும். இந்த கற்றாழையில் வந்து அவ்வளோ நன்மை இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன், அந்த பேஜில் போய் பாருங்கள். அவ்வளோ நன்மை இருக்குது இதில். அவ்வளோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி. இது வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம், ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அளவுக்கு இது கற்றாழையோட பயன்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குது. நீங்கள் இது வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, கற்றாழை இருந்துச்சுன்னா ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. பாருங்கள், நான் நல்லாவே மிக்சியில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா உப்பு போட்டு அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் குழப்பாக தான் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சிட்டு அதையே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதனோட தயிர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த ஃபில்ட்ரு பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து ஜாரில் ஊற்றிக்கினேன். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஊற்றிக்கினேன். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். பிடிச்ச